வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் பார்க்க போகிறது நம்ம நியூ இயரோட ஸ்பெஷல், அதாவது அட்வான்ஸ் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அட்டகாசமான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அப்படி பேசுறதுக்கு ரொம்ப முடியல, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. அப்பாடா, இந்த சம்மரில் இந்த வெயிலில் நின்று ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுவோமோன்ற அளவுக்கு என்ன வெயில்! ஐயோயோ, கொளுத்துன்னு கொளுத்துதுன்னா உண்மைக்கும் கொளுத்துறது இந்த வெயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு குடை எடுத்துகிட்டு வர சொன்னேன். நம்ம அசிஸ்டண்ட்டையும் காணோம், சொன்ன குடையும் காணோம். ஆனால் நம்ம இயற்கைன்னு நம்மளை கைவிட மாட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த கொடைக்கு கீழே நின்று நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எபிசோட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு லொக்கேஷனை செக் பண்ணணும். அந்த இடத்துல புத்தாண்டு ஸ்பெஷலுக்கான எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வெயிலாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உழைப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் இன்றைக்கி டபுள் சந்தோஷத்தோட, ஏன்னா பண்ண போகிறது தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல். வாங்க. ஸோ ஒரு அருமையான லொக்கேஷனில் நாம் தமிழ் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதம்ப சாம்பார். தமிழ் நியூ இயர்னால் கண்டிப்பாக ஒரு 2-3 டிஷ் ஆச்சு இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்ருக்க வழக்கம் உண்டு. அதில் ஒன் ஆஃப் த டிஷ் தான் கதம்ப சாம்பார்னு சொல்லலாம். அந்த கதம்ப சாம்பார் குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு சட்டியில் துவரம்பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை வேக வச்சுக்கலாம். ஸோ துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வேக வைக்க போகிறோம். வேக வச்சு பூவாக நல்லா பருப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து மசித்து வச்சுக்கிட்டு கதம்ப சாப்பாடில் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் விஷயம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நிறைய ரெசிபி உண்டு இந்த கதம்ப சாம்பாருக்கு. பல விதமான காய்கறியை ஒன்றா சேர்த்து ஒரு கலவையாக செய்கிறது தான் கதம்ப சாம்பார்னு சொல்லலாம். அதில் ரொம்ப 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 முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். 2 டைப் ஆஃப் பூசணிக்காய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த துவரம்பருப்பை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை குக் பண்ணிக்க போகிறோம். குக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வர பார்த்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து போட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துட்டு காய்கறிலாம் ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் தான் அடுத்து குக்கிங் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். இந்த சாம்பாரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்க போது. அண்ட் நம்ம இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சட்டியை எடுத்து வச்சுட்டு தாளிப்பை போட்டுட்டு அதுக்கு தேவையான காய்கறியை 1 by 1 கட் பண்ணி போட போகிறோம். வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்டியில் வச்சு குக் பண்ணி சாப்பிட்றதே சூப்பராக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து வீட்டில் இதுக்கான ஒரு டைமோ இதில் அதுக்கு தேவையான பொறுமையான விஷயங்களோ செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் குக்கரில் போட்டு சாம்பார் அடிச்சிருவோம். அட்லீஸ்ட் நியூ இயருக்காச்சு குக்கர்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி சட்டியில் பருப்பை வேக வச்சு இந்த மாதிரி ஒரு சட்டியில் அந்த சாம்பாரை தாளித்து போடுறதுக்கான டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக கடலெண்ணெய். அதே மாதிரி இது கொதிச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டு அந்த தண்ணியை எடுத்து இதில் வச்சு ஊற வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு
கொதி வந்த உடனே நெக்ஸ்ட்டு நம்ம புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு சட்டியை போட்டு மூடி வச்சிட போகிறோம். இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கட்டும். குக் ஆன உடனே நாம் இப்போ சைட் பை சைட் புளியெல்லாம் கரைச்சிக்க ஆரம்பிச்சிடலாம். கரைச்சி வச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெஜிடபிள் குக் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக பருப்பு ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்லாம் தகன்னு பாயில் ஆகிருப்பாங்க. எப்படி பாயில் ஆகிருக்காங்கன்றதை பார்ப்போம். சூப்பராக பாயில் ஆகிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இந்த புளியை கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேக வச்ச பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மசி வச்ச பருப்பை இப்போ இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் டச், இதுக்கு தேவையான இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி. சாம்பார் பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இவரை எடுத்து நம்ம இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு தாளிப்பு போட ஆரம்பிச்சுக்கலாம். தாளிப்பு போட்டு தலை மேலே கொட்டி இறக்கிட்டோம். நார்மல் சாம்பாருக்கு முன்னாடி இந்த சாம்பாரை பார்த்தோன்னா இதுதான் நம்ம ராஜமௌலி எடுத்த சாம்பார் மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெஜிடபிள், அவ்வளோ இதை போட்டு பிரம்மாண்டமாக ஒரு சாம்பார் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நியூ இயர் ஸ்பெஷலுக்கு இதை விட ஒரு அட்டகாசமான கதம்ப சாம்பார் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள், பட் ஒரு சைல்டுஹுட் மெமரியை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். பண்ண போகிறது மாங்காய் பச்சடி. வாங்க பண்ணலாம். டைரெக்டாக சட்டி வச்சிட்டேன்னு பார்க்குறீங்களா? மாங்காய் பச்சடிலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி. மாங்காயை அப்படியே நம்ம கட் பண்ணி இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடுகு, அது கூட நம்ம கடுகு உளுந்து பருப்பு சீசனிங்கை போட்டுட்டு மாங்காயை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வெல்லத்தை போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதும். நிறைய வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நியூ இயருக்கு பண்ண பார்த்து மட்டும் கொஞ்சமாக வேப்பம்பூவை ஆட் பண்ணுவோம். இந்த டைம் என்கிட்ட வேப்பம்பூ இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. அதர்வைஸ் எல்லா ரெசிபியும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு. நார்மலாக நிறைய பேர் கடுகு மட்டும்தான் போடுவாங்க. உளுத்தம் பருப்பு இருக்கிறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது. இவர் வேகிறதுக்குள்ளே நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒட்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறீங்க. இந்த ஒட்டு மாங்காவை சும்மா அப்படியே சீவி இதில் போட போகிறோம். ஸோ சீவிரத்துக்கு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு
டோட்டலி ஆப்ஷனல். நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. சில பேர் அந்த ஸ்பைசினஸும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆட் பண்ணுவாங்க. இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா இருக்குல்ல, அந்த காஞ்ச மிளகா டெம்பரிங்கில் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணும். இப்போ கண்டிப்பாக வேப்பம்பூ உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா, காஞ்ச வேப்பம்பூ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம பச்சையாக இருக்கக்கூடிய வேப்பம்பூ கொஞ்சமாக தாளிப்பில் சேர்த்து ஆட் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மீதி இருக்க
அப்படியே பாதியாக புட்டு அதை இவருக்கு மேலே அப்படி வச்சு திருப்பி ஒரு உழப்பி எடுக்கணும். நம்மளுடைய நியூ இயர் ஸ்பெஷல் ஃபைனல் டச்சுக்கு மாங்காய் பச்சடி அப்படி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ஒன்று, என்னோடய க்ரூ மெம்பர் எல்லாருமே என்ன திடீர்னு இருப்பாங்க, டேய் டேஸ்டிங்குன்ற பேரில் ஒரு இலை ஃபுல்லாக சோறை போட்டு திடீர்னுக்கிறேடா மனசாட்சி இருக்கான்ட்டு. ஆனால் நியூ இயர் ஸ்பெஷலில் வாழை இல்லாமல் சாப்பிட்டா தப்பு, அதுவும் தமிழ் வருஷ பழப்பு. அதனால் அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இந்த மீலுக்கு ஒரு சூப்பரான டச்சை கொடுத்துட்ருக்கு. இந்த அருமையான டிஷ்ஷோட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி சூப்பர் சூப்பர் டிஷ்ஷஸை கண்டிப்பாக தமிழ் நியூ இயர் அன்னைக்கு செஞ்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.